இப்போ புதுசாக அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் மீது இந்த மாதிரி எந்த ஊழல் குற்றச்சாட்டும் நீங்கள் சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவருடைய தனிப்பட்ட கேரக்டரை வந்து காலி பண்ணுறது. திமுக விஜய் பல்வேறு வகையில் விமர்சனம் செய்தாலும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களுடைய விமர்சனங்கிறது ரொம்ப தரக்குறைவானது. முக்கியமாக நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற அந்த சாக்கடை துரைமுருகன் என்ற நபர் பயன்படுத்திய வார்த்தைகள்லாம் அருவருப்பின் உச்சம். கரூர் சம்பவத்தில் அந்த பிரச்சார வேன்லேயே திரிசா இருந்தாங்க, கீர்த்தி சுரேஷ் இருந்தாங்க அப்படின்லாம் பல பிராமண கடப்பாறையை கொண்டு நான் திராவிட கோட்டையை இடிப்பேன்னு சொல்கிற அளவுக்கு ஆர்எஸ்எஸ் உடைய கைக்கூலியாக சீமான் மாறிய பிறகு அவர் எப்படி நீங்கள் வந்து ஆதரிக்க முடியும்? அப்போ இந்த எலெக்ஷனுக்கு பிறகு அந்த நாம் தமிழருடைய அந்த எதிர்காலம் வந்து ஒரு கால் பங்கு குறையுமா? கால் பங்கு இல்லை, கால் பங்கு கூட இருக்காது, அதுதான் உண்மை. அந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சும் இருந்தும் விஜய் அவர்களெல்லாம் மீண்டும் அந்த திரும்பி வர முடியல. அந்த அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ சமீபத்தில் எஸ்ஐசி சார் வந்து இன்டர்வியூ கொடுத்தாங்க. விஜய் அவர்கள் இந்த கேரக்டரை வந்து படுகொலை வந்து செஞ்சிருந்தாங்க. அது ஒரு பக்கம் திமுகவா இருந்தால், இன்னொரு பக்கம் வந்து நாம் தமிழர் வந்து அதிகமாக இருந்தாங்க. விஜய் அவர்கள் வந்து எங்கேயுமே நாம் தமிழர் குறித்து விமர்சனம் வந்து பண்ணல. இப்போ வரைக்குமே வந்து விமர்சனம் வந்து தொடர்ந்து வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. எப்படி அதிமுக திமுக அந்த பகை இருந்ததோ அது வந்து நாம் தமிழர் வர்சஸ் தாவேக்கா அந்த பகையா மாறி இருக்கே சார் இப்போது. அதாவது இப்போ அவர் சொல்ற மாதிரி கேரக்டர் அசாசினேட்டன்ங்கிறது அது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அவர் திமுக அதிமுக அப்படின்னா அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் இவர் இப்படி ஊழல் பண்ணாரு, அவர் அப்படி ஊழல் பண்ணாருங்கிறது தான் ஒரு பரஸ்பரம் வைக்கிற குற்றச்சாட்டாக இருக்கும். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் இல்லாதவர். இப்போ புதுசாக அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் மீது இந்த மாதிரி எந்த ஊழல் குற்றச்சாட்டும் நீங்கள் சொல்ல முடியாது. மக்கள் குணத்தை இவ்வளோ கொள்ளையடிச்சாரு, அவ்வளோ கொள்ளையடிச்சாருன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவருடைய தனிப்பட்ட கேரக்டரை வந்து காலி பண்ணுறது. அதுதான் ஏற்கனவே நீங்கள் தெரியுமா, அந்த கரூர் சம்பவத்தில் அந்த பிரச்சார வேன்லேயே திரிசா இருந்தாங்க, கீர்த்தி சுரேஷ் இருந்தாங்க அப்படின்லாம் பல நபர்கள் மூலமாக ஒரு அவதூறை வந்து கிளப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் சில பேர் இவர் 6 மணிக்கு மேலே குடிக்கலைன்னா கை காலெல்லாம் நடுங்கும், ஏன்னா இவர் ஒரு குடி நோயாளிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டாங்க. நாம் வந்து விஜய் தரப்பில் ரொம்ப நெருக்கமாக இருக்கோம். விஜய் வந்து ஆரம்பத்துலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து அந்த மாதிரி டெய்லி குடிக்கிற குடிகாரன் கிடையாது. எல்லா நடிகர்களும் ஒரு சோஷியல் ட்ரிங்கராக இருப்பாங்க. அந்த மாதிரி வேணால் அவர் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்க தவிர இவங்க சொல்கிற மாதிரி அவர் கிடையாது. அவர் 6 மணிக்கு மேல் வராததற்கு காரணம் நம்ம பல முறை சொல்லியிருக்கேன். அவர் 7 மணிக்கெல்லாம் ராத்திரி உணவை முடிச்சிருவார். ஏர்லி டின்னர் தான் அவருடைய பழக்கம் பல வருடங்களாக. ஸோ அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கிறதுனால அவர் வந்து லேட் நைட் வர்றதில்லைங்கிறது தான் உண்மை. ஆனால் இதை அப்படியே மறைச்சிட்டு அவர் வந்து ஒரு குடிகாரராக சித்தரிக்கிற ஒரு வேலையை வந்து இவங்க பார்த்தாங்க. அதிலும் முக்கியமாக திமுக, நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக விஜய் பல்வேறு வகையில் விமர்சனம் செய்தாலும் இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களுடைய விமர்சனங்கிறது ரொம்ப தரக்குறைவானது. அது எல்லாமே சீமானுடைய ஆதரவோடு சீமானின் ஆசியோடு நடந்தது தான் பெரிய கொடுமை. முக்கியமாக நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற அந்த சாக்கடை துரைமுருகன் என்ற நபர் பயன்படுத்திய வார்த்தைகள்லாம் அருவருப்பின் உச்சம். ஆனால் இப்போ கட்சி தலைவரான ஒருங்கிணைப்பாளரான சீமான் நினைச்சா அந்த சாக்கடையை வந்து மூடி இருக்கலாம். ஆனால் அவர் ஒரு நாளும் அந்த சாக்கடையை மூடுவதற்கான முயற்சியே எடுக்கலை. இன்னும் சொல்லப்போனால் அதை இன்னும் திறந்து விட்டு ஊர் முழுக்க நாத்தம் அடிக்கிற வேலையை தான் அவர் பார்த்தார். என்ன காரணம்னா, இவருக்கும் தெரியும் விஜய் வந்தால் நமக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட போகுது. எல்லாத்துக்கும் மேலே இவர் ஒரு குறுக்கு வழியில் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணார். விஜயை வந்து நம்ம கையில் வச்சுக்கிட்டு அவர் மண்டையை கழுவி அவரை நம்மளோட கூட்டணி வச்சு நாம முதலமைச்சராயிலான்னு ஒரு கனவு கண்டாரு. அந்த கனவு பலிக்கலை. விஜய் வந்து இவரை வந்து என்கரேஜ் பண்ணலை. அந்த கோபமும் சேர்ந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் மூலமாக விஜயினுடைய கேரக்டரை வந்து அசாசினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதையும் மீறி இந்த தேர்தலில் விஜய் அடைகிற வெற்றி இருக்குல்ல, அது நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவர்களுடைய முகத்தில் வந்து கரிய பூச போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. முக்கியமாக சீமான் முகத்தில் பார்த்தீங்கன்னா அடையாளம் தெரியாத அளவுக்கு தாவேக்காவுடைய வெற்றி வந்து ஒரு கரிய பூசும். அதில் மாற்றம் இல்லை சார், இப்போ நீங்களே ஒரு காலத்தில் வந்து சீமானுக்கு ஆதரவாக பேசியிருந்தீங்க, அப்புறம் வந்து நீங்களே சீமானுக்கு இப்போ எதிராக பேசிட்டு இருந்தீங்க. அப்படி இருக்கும்போது அது எப்படி சரியானதாக இருக்கும்? அதாவது நீங்கள் கொள்கை ரீதியாக உங்களுக்குள் வந்து ஒரு தெளிவு அல்லது ஒரு மாற்றம் ஏற்படுவது தப்பு கிடையாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த தேர்தலில் 2021 தேர்தலில் நான் வந்து மனப்பூர்வமாக சீமானை ஆதரித்த காலம்லாம் உண்டு. ஆனால் அதுக்கப்புறம் சீமானிடம் ஏற்பட்ட மாற்றம் முக்கியமாக அவர் ஆர்எஸ்எஸ் உடைய கைக்கூலியாக மாறியது. ஏன்னா நீங்கள் பெரியார் எதிர்ப்பை எடுத்துகிட்டு வந்து
கடைசியா பார்த்தீங்கன்னா பெரியாரையே ஒரு மண்ணாக சித்தரிக்கிற ஒரு பேச்செல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பிராமண கடப்பாறையை கொண்டு நான் திராவிட கோட்டையை இடிப்பேன்னு சொல்ற அளவுக்கு ஆர்எஸ்எஸ் உடைய கைக்கூலியாக சீமான் மாறிய பிறகு அவர் எப்படி நீங்க வந்து ஆதரிக்க முடியும்? ஏன்னா அந்த அடிப்படையில தான் நம்ம சீமான ஆதரவை வந்து விலக்கி கொண்டார். அது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் அவர் போடுகிற அந்த இஸ்லாமியர்களுக்கு தோழன்கிற ஒரு வேடம், அதுவே வந்து ஒரு முகமூடி தான். நீங்க ஆர்எஸ்எஸ் உடைய கைக்கூலியா இருந்துட்டு எப்படி இஸ்லாமியர்களுக்கு ஒரு தோழனாக இருக்க முடியும்? இந்த மாதிரி இவர் போடுவது எல்லாமே இரட்டை வேடம் தான். அதுக்கு அடுத்து திமுக எதிர்ப்புங்கிறது தான் நாத்தாக்காவுடைய முக்கிய கொள்கையா இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஈழப்படுகொலைக்கு, அங்க ஈழத்தில் நடந்த அந்த இனப்படுகொலைக்கு காங்கிரஸும் திமுகவும் தான் காரணம். அப்ப இவங்க 2 பேரு தான் தன்னுடைய முதல் எதிரின்னு சொல்லி அரசியல் பண்ண சீமா, இந்த தேர்தலில் திமுகவை எங்கேயாவது விமர்சனம் பண்ணாரா? திமுக கிட்ட பணத்தை வாங்கிட்டு விஜயை விமர்சனம் பண்றாரு. அப்புறம் நிர்மலா சீதாராமனை பார்த்து வந்து நான் எதிர்காலத்தில் பாஜகவோடு கைகோர்க்கிறேன், இந்த தேர்தலில் நான் வெளியில இருந்து ஆதரவு தர்றேன், எனக்கு வந்து நீங்க பணம் கொடுங்கன்னு வெக்கம் இல்லாம போய் கேட்டதாகவெல்லாம் செய்திகள் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட, அதை தான் நான் சொல்றேன், அந்த செய்தியை நீங்க நம்பல, நான் நம்புறேன். அதான் வித்தியாசம். ஏன்னா சீமான் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியும். ஏன்னா அது மாதிரி இன்னொன்னு சொல்றேன், சீமான் வந்து சமீப காலமா சொல்றாரு, திரைக்கவர்ச்சியை நம்பி நீங்க மோசம் போயிடாதீங்கன்னு. நீங்க எப்படிப்பட்ட ஆளா இருக்கீங்க? சமீபத்தில் துபாயிலிருந்து கண்ணன் ரவின்னு ஒரு தொழிலதிபர் வர்றாரு. அவர் ஒரு சினிமா தயாரிப்பாளர். அவர் கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் தங்கியிருக்காரு லீலா பேலஸ்ல. டெய்லி 7 மணிக்கு மேல சீமான் வந்து அங்கதானே இருந்தாரு. கலர் சட்டையை போட்டுட்டு அங்க போய் உட்காந்துருக்காரு. நைட்டு 12 மணி வரைக்கும் மது ஒழிப்பு பத்தி அவரு டிஸ்கஸ் பண்றாரு. புரியுதா இல்லை? நீ பேசுறது என்ன? திரைக்கவர்ச்சியை நம்பி போகாதன்னு. நீங்க எங்க போய் நிக்கிறீங்க? அதே சினிமாக்காரன்ட்ட போய் நீங்க திரள் நீதிக்கு போய் நிக்கிறீங்க. ஸோ இப்படிப்பட்ட சீமானை எப்படி ஆதரிக்க முடியும்? அதனால நம்முடைய சீமான எதிர்ப்புங்கிறது வேற, சீமானுடைய எதிர்ப்புங்கிறது வேற, 2க்கும் வித்தியாசம் இருக்கு. புரியுது சார். அப்ப இந்த எலெக்ஷனுக்கு பிறகு இந்த நாம் தமிழரோட அந்த எதிர்காலம் வந்து ஒரு 1/4 பங்கு குறையுமா சார்? 1/4 பங்கு இல்லை, 1/4 பங்கு கூட இருக்காது. அதுதான் உண்மை. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க, இன்னைக்கு உங்கள் பேச்சிலேயே பல இடங்களில் நாம் தமிழர் கட்சிங்கிற அந்த பெயரை நீங்கள் உச்சரிப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா, இந்த தேர்தல் எடுத்துங்க, 4 முனை போட்டி அப்படின்ட்டு தொடர்ந்து ஊடகங்களில் செய்தி. நீங்க சொல்ல போனா வாக்குப்பதிவு நடக்கும்போது இது 4 பேர் போட்டோவும் இருக்கும். ஸ்டாலின், எடப்பாடி, விஜய், சீமானுடைய போட்டோ இருக்கும். ஆனா உண்மையில் இந்த தேர்தலில் வந்து இவர் ஒரு பிளேயரே கிடையாது. இதுக்கு சுருக்கமான ஒரு உதாரணம் சமீபத்தில் கூட ஒரு பேட்டியில சொன்னேன். இப்ப இந்த பொங்கல், தீபாவளி போன்ற நேரங்கள்ல பெரிய ஹீரோக்களுடைய படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சூர்யா, ஒரு விக்ரம், ஒரு விஜய், அஜித், இந்த 4 பேர் படம் ரிலீஸ் ஆகிறதா வச்சுங்க. இந்த 4 படங்களோடு ஒரு புது நபருடைய படம், ஒரு அறிமுக ஹீரோ அல்லது ஒரு வளர்ந்து வர்ற ஹீரோ, இப்போ நம்ம சினிமாவில் பார்த்தீங்கன்னா உப்மா படம்னு சொல்லுவாங்க, அப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதா வச்சுக்குவோம். இந்த ஊடகங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பேரையும் சேர்த்துக்குவாங்க. இந்த தீபாவளிக்கு வந்து 5 படங்கள் ரிலீஸ் ஆகுது, சூர்யா, விஜய், அஜித், விக்ரம் படத்தோட அந்த அவருடைய பேரை சொல்லி அந்த படமும் ரிலீஸ் ஆகுதுன்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ விகடனாக இருக்கட்டும், குமுதமாக இருக்கட்டும், இல்லை மற்ற பேப்பராக இருக்கட்டும், இந்த தீபாவளிக்கு வந்து 5 படங்கள் வருது, இவர் நடித்த படம், அதில் வந்து இந்த புது நடிகருடைய படம்னு அது பேரும் வரும். ஆனால் இந்த புதிய நடிகருடைய படம் அந்த பண்டிகை நாட்களில் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு ஷோ கூட தியேட்டரில் தாங்காது. ஆனால் அது தீபாவளிக்கு வருவதாலேயே அந்த தீபாவளி பட பட்டியலில் அந்த படமும் இணைஞ்சிருக்கும். அந்த மாதிரி தான் நாம் தமிழர் கட்சியும் 4 முனை போட்டிங்கிற பேரில் இந்த ரேஸில் வந்து ஒரு பிளேயராக வந்து அப்படி வந்துக்கிட்டே இருக்கு. தேர்தல் முடிவுக்கு பிறகு பாருங்க, 5 லட்சம் வாக்குகள் வாங்கினாலே அதிகம். ஸோ அப்படிப்பட்ட கட்சிங்கிறது எதிர்காலத்தில் தமிழ்நாட்டு அரசியலில் இருக்காது. இன்னும் சொல்ல போனால் விஜய் இந்த தேர்தலில் வாங்குகிற வாக்குகளுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியெல்லாம் கணக்கிலேயே இருக்காது. இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இப்போ காரைக்குடியில சீமான் தான் வெல்வாருன்னு சொல்றாங்களே சார், இப்போ வரைக்கும் அந்த மாதிரி தானே அந்த டாக்ஸ் இருக்கு. காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு ஆறுதல் பரிசு, அதாவது டெபாசிட் வேணா கிடைக்கும், மற்றபடி நிச்சயமாக அவருக்கு வெற்றி கிடைக்காது. இது வந்து என்னுடைய அனுமானம் மட்டும் இல்லை, என்னுடைய ஆசையும் கூட. அதனால நம்ம 4ஆம் தேதிக்கு பிறகு என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்ட்டு. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார். நன்றி. நன்றி.